சமீபத்தில் வெளியான குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணியாணை பெற்றிருக்கிறாரு திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த அதியமான் அவர்கள். அதியமான் தனது பள்ளிப்படிப்பை 10ஆம் வகுப்பு வரை திண்டுக்கல்லில் உள்ள சவுந்தரராஜா வித்யாலயாலையும், மேல்நிலை படிப்பை அதே நகரில் உள்ள வித்யா பாரதி மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றிருக்கிறார். தனது இயந்திரவியல் பொறியியல் பட்டப்படிப்பை கோவையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியிலும் படித்து முடிச்சிருக்காரு. இந்த குரூப் 1 தேர்வு இவருக்கு முதலாவது முயற்சி அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்பு அம்சம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணியேற்க உள்ள அதியமானுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்களேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அதியமான். நான் திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியை சேர்ந்த பையன். ஸோ எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். எங்கள் அப்பா ஒரு அட்வொகேட், எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், எங்கள் அக்கா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன குரூப் 1 ரிசல்ட்ஸில் நான் 28th ரேங்க் எடுத்திருக்கேன். ஸோ 20th ரேங்க் எடுத்து டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். முதல் முயற்சியிலேயே ஒரு குரூப் 1 அதிகாரி எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். நான் 2019 பாஸ்ட் அவுட்டு. 2019 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படியே சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். ஸோ இந்த கொரோனாவின் காரணமாக இந்த எக்ஸாம்ஸ் டிலே ஆகிக்கிட்டே கிட்டத்தட்ட 2.5 years பாஸ் ஆகி இப்போ தான் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதன் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு இந்த போஸ்ட் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில் தான் இருக்கேன். இந்த தேர்வு எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அதுக்கு காரணம் யார்? இப்போ எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா தான் முதல் பட்டதாரி. அவர் ரிட்டையர்டு டீச்சர். அவர் ஸோ ஒரு ஹை ஸ்கூலில் ரிட்டையர்ட் டீச்சர். அதே மாதிரி எங்களோட ரிலேஷன்ஸில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் டிஎஃப்ஓவாக ரிட்டையர் ஆனார். ஸோ அவர் சொன்ன ஒரு தடவை சொன்னது தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டுக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸில் இருந்த என்னோடய சுற்றத்தார்கள் இருந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இப்போ சர்வீஸ்குள்ளே போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. போட்டித் தேர்வுன்னு டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் எழுதுனீங்களா இல்லை வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் எழுதியிருக்கேன் நான். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்ததே டிஎன்பிஎஸ்சி தான், கிராஜுவேஷன் முடித்ததையும். அதுக்கப்புறம் வந்த ஃபஸ்ட்டு கால்ஃபர் இந்த குரூப் 1 தான். அது இப்போ 2.5 years டிலே ஆகி இப்போ தான் கடைசியில் அதோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஒன்று தான் நான் எழுதியிருக்கேன். ப்ரிலிமினரி தேர்வுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? முக்கியமாக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? ப்ரிலிமினரி பொறுத்தளவுக்கு நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். சென்னைக்கு போய் அங்கே ஒரு 6 months படித்தேன். படித்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி கண்டினியூஸாக எக்ஸாம் வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டெஸ்ட் பேட்ச் போட்டு அந்த சிலபஸ் கண்டினியூஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன புக்ஸ் படித்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 12th சமச்சீர் புக்ஸ். அதில் மெயின் ஃபோக்கஸ் சோஷியல் ஸ்டடீஸ். செகண்டாக 6th to 10th இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கு. அப்புறம் 6th to 10th இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிறது பேசிக்காக எல்லா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸும் படிப்பாங்க. அந்த புக்கு ப்ளஸ் மாடர்ன் இந்தியா கவர் பண்ணுறதுக்கு வெங்கடேசன், ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரியான புக்ஸ் படிச்சு. மெயின் அதாவது எழுத்து தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? ஸோ நான் இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அது வைடர் ஆங்கிளில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது இப்போ ஃபேக்சுவலாக படிச்சிருப்போம் நம்ம ப்ரிலிம்ஸ் முழுக்கவே. பட் இங்கே அனாலிட்டிக்கலாக இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் சென்னையில் அப்போலோ ஸ்டடி சென்டரில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே கிட்டத்தட்ட 1 year ஆஃப் ட்ரைனிங் இருந்துச்சு எங்களுக்கு இந்த லாக்டவுன், செகண்ட் வேவ் லாக்டவுன்னால. ஸோ அதில் ரைட்டிங் மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் நிறையா எழுதினேன். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க கிராஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதை படித்தேன். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் ரெகுலராக ரீட் பண்ணுறதும் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த கிராஃப்டட் மெட்டீரியல்ஸும் ஃபாலோ பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக புக்கு படித்தேன் அப்படின்னா இது சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்தளவுக்கு ராமஹுஜா புக் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு ரமேஷ் சிங், இந்த 2 புக் எக்ஸ்ட்ரா பார்த்தேன். மற்றபடி இதுலேயும் ஸ்கூல் புக்ஸ் ரெஃபரன்சஸ் நிறைய இருந்துச்சு. நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். அதுக்காக எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஒருத்தவங்களை பர்சனலாக அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதான் மெயின் ஆஸ்பெக்ட். இங்கே இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, அது இன்டர்வியூனே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கும் நான் அப்போலோ ஸ்டடி சென்டர் போனேன் சென்னையில். அங்கே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே அரேஞ்ச் பண்ண பேனல் ரொம்ப ஃபைனஸ்ட் பேனல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அதன் மூலியமாக என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். மெயினாக
நான் வந்து திண்டுக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறனால திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் என்னென்ன, ப்ளஸ் திண்டுக்கல் மாவட்டம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, ப்ளஸ் அதோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து இன் டீட்டெயிலாக வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்மளோட பயோடேட்டா பேஸ் கொஷின், நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ என்னுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக மெக்கானிக்கல் ஓரியன்ட் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட பேசிஸ்லேயும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மாதிரி என்னோடய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையா செக் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் நம்ம டே டு டே நியூஸ் பேப்பர்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் கிரைசிஸ், ஸ்ரீலங்கா இஷ்யூ, இதெல்லாமே வந்து கவர் பண்ணேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்களா? நான் வந்து இன்ஸ்டியூட், ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணி படித்தேன். ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, மெயின்ஸ்க்கும் சரி, ப்ளஸ் இன்டர்வியூக்கும் சரி, மூணுமே வந்து சென்னையில் வந்து அப்போலோ ஸ்டடி சென்டரில் படித்தேன். அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? ஸோ இப்போ கூட வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து நெக்ஸ்ட் கால் ஃபர் விட்டுருக்காங்க. அது என்னென்னா 92 போஸ்ட்டுக்கான கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதம் வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து கண்டென்ட் வந்து எல்லாருமே படிச்சிருவோம். பட் இங்கே இந்த ஃபீல்டில் வந்து நம்ம வெற்றி பெற்று வர்றதுக்கு வந்து முக்கியமான தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. படிக்கிறது வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து பின்பற்றுங்க. ஒரு நாள் விட்டுட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட வேணாம். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபேக்சுவல் பேஸ்ட் கொஷின்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஃபேக்ட்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி படிங்க. மெயின்ஸுக்கு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அனாலிட்டிக்கலாக வந்து யோசிங்க. ஏன்னா இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப டைனமிக்காக தான் கேட்குறாங்க, ஸ்டாட்டிக்காக கேட்குறது இல்லை. ஸோ டைனமிக்காக அனாலிசிஸ் பேஸ்ட் கொஷின்ஸு, இஷ்யூஸ் பேஸ்ட் கொஷின்ஸு, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பார்த்து அது நோட்ஸ் எடுத்து வச்சு மைக்ரோ நோட்ஸ் அனாலிட்டிக்கல் பண்ணி மைக்ரோ நோட்ஸாக வந்து அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டையும் கிளியர் பண்ணிட்டீங்க பட்சத்திலே நீங்கள் இன்டர்வியூ ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.